என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பொசிஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நேத்து வந்து நம்ம வந்து பார்டர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். ஸோ பார்டர்ஸ்க்கு எப்படி கலர் குடுக்குறது, விட்த்த சேஞ்ச் பண்றது, பார்டர்ஸ்ல எப்படி ஸ்டைல் பண்றது, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ப்ராஜெக்ட் மாரி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பொசிஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் பார்க்க போறோம். அத மட்டும் ஃபுல்லா படிச்சிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல வந்து நெறைய இடத்துல இந்த பொசிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும் பொசிஷன்ஸ். நீங்க ஓகே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அப்புறம் போய் திருப்பி எடுத்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு புரியாது. ஸோ அதனால பேசிக் படிக்கும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிடணுமா. ஓகேவா? ஆ ஒரு வெயிட் அ மினிட் ஒன் ஓகே. சாரி. ஸோ பொசிஷன்ஸ்ல வந்துட்டு நெறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நெறைய டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்கு. பொசிஷன் அப்டின்னாலே உங்களுக்கு என்னன்னு தோணுது? ஆ ஒரு ஏதோ ஒரு எலமெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்டின்னா, இப்போ இந்த சிஎஸ்எஸ் லேஅவுட் அப்டிங்கிறது ஓகே ஓகே இந்த லேப்டாப் வச்சுக்கலாமா? ஸோ இந்த லேப்டாப் மாரி ஒரு லோகோ இருக்கா? இது என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு பாட்டம் பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? இல்ல இந்த லோகோ எடுத்துக்கிட்டா, இது வந்து ஒரு டாப்ல வந்துட்டு ஒரு ரைட் சைட் பொசிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு 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 எலமெண்ட் வந்து பிளேஸ் பண்றோம். ஒரு பொசிஷன்ல பிளேஸ் பண்றோம். சோ அந்த மாரி டைம்ல தான் நமக்கு பொசிஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல சென்டர்ல எனக்கு அந்த டெக்ஸ்ட் வேணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்டின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா, அந்த எலமெண்ட் எடுத்துட்டு வந்து ஆ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு கொண்டு வரலாம். இல்லன்னா என்ன பண்ணலாம்? மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மூவ் பண்ணி, நான் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைக்கலாம். ஓகேவா? ஒரு இடத்துல வந்து நான் செட் பண்ணலாம். சோ, நான் இங்க என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு எலமெண்ட்ட எனக்கு கன்வீனியன்ஸா எந்த பிளேஸ் இருக்குதோ, அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்றேன். அந்த பொசிஷன்ல வந்து அத ஃபிக்ஸ் பண்ண போறேன். சோ, அந்த மாதிரி சிஎஸ்எஸ்ல ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பொசிஷன் குடுத்து அத ஒரு பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்டிங்கிறது தான் இங்க பொசிஷன். சரியா? எ எலமெண்ட்ஸ மூவ் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? மூவ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். சோ, அதுக்கு நெறைய பொசிஷன்ஸ் இருக்கு. சோ, பொசிஷன் ஸ்டாட்டிக்ன்னு குடுத்தா, எந்த மாரி மூவ் பண்ணலாம்? ரிலேட்டிவ்ன்னு குடுத்தா, எப்படி அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம்? அப்சல்யூட்ன்னு குடுத்தா, எப்படி மூவ் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? சோ, இதுல வந்து நெறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. சோ, இந்த ஸ்டாட்டிக்கு, ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி இது எல்லாமே பொசிஷன்ஸோட டைப். ஓகேவா? பொசிஷன்ங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? பொசிஷன், ஸ்டாட்டிக். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது யூஸ் பண்ணுவோம்ல. லைக் கலர், பிளாக்கு, பார்டர், 1 பிக்சல், சாலிட் பிளாக் அந்த மாரி யூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு எந்த பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக். ஓகேவா? செகண்ட் ரிலேட்டிவ், ஃபிக்ஸ், அப்சல்யூட், ஸ்டிக். ஓகே. சோ, இப்ப நான் உங்களுக்கு தியரியா சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து புரியாது. சோ, நம்ம டைரக்ட்டா என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பிராக்டிகலா பண்ணி பார்க்க போறோம். அண்ட் தென் நம்ம அதுக்கப்புறம் தியரிக்கு வரலாம். ஓகே. சோ, அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஃபிக்ஸ்டு அண்ட் தென் ஸ்டிக்கி இதெல்லாம் இருக்கும். ஓகே. நான் உங்களுக்கு டைரக்ட்டா பிராக்டிகல் செஷன்ஸ்க்கு போயிரலாம். சோ, இன்னைக்கு பொசிஷன்ஸ் தானே?
ஓகே. இதுவே வச்சுக்கலாமா? இதையே வச்சுக்கலாம். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்ணேன் அப்டின்னா, பொசிஷன்ஸ் பார்க்க போறோம். நான் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு 3 டிவ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? சிம்பிளா நம்ம ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 நேம் குடுத்துருக்கேன். கிளாஸ் நேம் குடுத்துட்டு, சிம்பிளா அந்த 3 பாக்ஸுக்கும் நான் ஒவ்வொரு கலர் குடுத்து ஸ்டைல் பண்ண போறேன். ஓகேவா? சோ இங்க வந்து நீங்க ஸ்டைலிங் முக்கியம் இல்ல. இங்க வந்து நமக்கு என்ன முக்கியம்னா, எப்படி பொசிஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அதான் இங்க முக்கியம். ஓகேவா? சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து div 1, div 2, div 3 3 div வச்சிருக்கேனா, சோ 3த்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு இத ஸ்டைல் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு 3த்துக்கும் ஒரு கலர் குடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 1க்கு வந்து நான் வந்து அக்வா கலர் குடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஹைட் வந்துட்டு எவ்வளவு குடுத்துக்கலாம்னா 100 பிக்சல். ஓகே. அண்ட் தென் விட்த் வந்துட்டு ஒரு 100 பிக்சல்ஸ். ஓகே. ஆ ஓகே. சோ இப்ப நான் இத ரன் பண்றேன். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இதே மாதிரி என்ன பண்ண போறேன்? நான் 3 ஸ்கொயர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டிவ்வுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணியாச்சு. சோ செகண்ட் டிவ்வுக்கு ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ 2 2க்கும் அதே மாதிரி தான். சோ அதே இத அப்படியே காப்பி பண்ணி போட்டுறலாம். ஓகே. இங்க வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ கலர் என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா, பிளாக்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக். ஓகே. சோ அடுத்து பிளாக். ஓகே. அடுத்து வந்து அதே மாதிரி 3 டிவ்க்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இப்ப நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு. எல்லோ. ஓகே. சோ இப்ப என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாமே கொஞ்சம் ஒட்டி இருக்கா? சோ எனக்கு வந்துட்டு கேப் கிரியேட் ஆகணும். அதாவது ஒவ்வொரு ஸ்கொயர் கீழயும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப் கிரியேட் ஆனா தான் தள்ளி தள்ளி இருக்கும். சோ நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். சோ நான் அதுக்கு என்ன குடுக்க போறேன்னா, மார்ஜின் குடுத்துக்கிறேன். மார்ஜின்னா என்னன்னா, ஆ இப்ப நான் இங்க வந்து மார்ஜின் 10 பிக்சல்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இந்த ஸ்கொயர் வந்துட்டு மார்ஜின் அதாவது மார்ஜின்ங்கிறது எப்படின்னா, இந்த ஓவரால் ஸ்க்ரீன் இருக்கா? இந்த ஸ்க்ரீன் தான் வந்துட்டு மார்ஜின். அதோட பார்டர். மார்ஜின்னா என்னது? பார்டர் தானே சொல்லுவோம். ஓகேவா? இதான் அந்த ஓவரால் ஸ்க்ரீன் தான் அதோட பார்டர். இந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கா? இதான் அதோட பார்டர். ஸோ இந்த மார்ஜின்ல இருந்து 10 பிக்சல் மூவ் ஆயிக்கும். நான் மார்ஜின் 10 பிக்சல் குடுத்ததுனால, இந்த மார்ஜின்லேருந்து என்ன பண்ணும்னா 10 பிக்சல் மூவ் ஆயிக்கும். அதே மாரி மேல டாப் மார்ஜின்ல இருந்தும் 10 பிக்சல் மூவ் ஆயிக்கும். ஓகேவா? சோ, அதனால தான் இந்த எலிமெண்ட்க்கு கீழயும் நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. மேலயும் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 2nd ஸ்கொயருக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, அதுவும் என்ன பண்ணும்னா, மார்ஜின்ல இருந்து என்ன செய்யும்? 10 பிக்சல் மூவ் ஆயிக்கும். டாப்ல இருந்தும் 10 பிக்சல் மூவ் பண்ணிக்கும். ஆ கீழ சைட்ல இருந்தும் 10 பிக்சல் மூவ் ஆயிக்கும். சோ, அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 3 ஸ்கொயருக்கும் இன் பிட்வீன்ல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே. ம். சோ 3த்துக்கும் 10 பிக்சல், 10 பிக்சல் கேப் குடுத்ததுனால என்ன பண்ணுச்சு? 3 ஸ்கொயருமே 10 பிக்சல், 10 பிக்சல் மூவ் பண்ணிக்கு. டாப்ல இருந்தும், சைட்ல இருந்தும் மூவ் பண்ணதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. சோ இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்ப தான் நம்ம பொசிஷன்ஸ்குள்ள வரப்போறோம். ஓகேவா? ஜஸ்ட் இப்ப நம்ம 3 ஸ்கொயர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பொசிஷன்ஸ்குள்ள வரப்போறோம். பொசிஷன்ஸ்க்கு என்ன சொன்னேன் அப்டின்னா, பொசிஷன் அப்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பொசிஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ பொசிஷன் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் அப்டின்னு பார்த்தோமா? சோ ஸ்டாட்டிக் அப்டிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. இப்ப நான் இங்க பொசிஷன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி ஸ்டாட்டிக் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. டிஃபால்ட்டா நீங்க எந்த ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணாலும், இந்த மாதிரி ஸ்க்வேர் கிரியேட் பண்ணாலும், இல்ல நீங்க ஒரு H1 டாக் வச்சிருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃப் டாக் வச்சிருந்தாலும், எது வச்சிருந்தாலும் அதோட சொல்லுங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?
யாரோ பேசின மாரி இருந்தது. ஓகே. ஒண்ணும் இல்லையா? ஓகே. சோ இப்ப என்னன்னா ஓகே. அதாவது இப்ப நீங்க வந்து எந்த எலமெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அது டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்கும் அப்டின்னா, ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸ்டாட்டிக் அப்டின்னா என்னன்னா, நீங்க வந்து அந்த எலமெண்ட்ட வந்துட்டு டாப், லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லி யூஸ் பண்ணி நகட்ட முடியாது. ஓகேவா? இப்போ இந்த எலிமெண்ட் இருக்கா? சோ இந்த எலிமெண்ட்ட வந்து நான் ஸ்டாட்டிக்ன்னு குடுத்துருக்கேன். நீங்க ஸ்டாட்டிக்ன்னு குடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஏன்னா டிஃபால்ட்டாவே நீங்க எந்த ஒரு எலிமெண்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு பொசிஷன் மென்ஷன் பண்ணலன்னா, அது டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கும் அப்டின்னா, ஸ்டாட்டிக் அப்டின்னு எடுத்துக்கும். ஓகேவா? நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த ஸ்டாட்டிக் எடுத்திருக்கு அப்டின்னு அர்த்தம் இல்ல. நான் இங்க மென்ஷன் எந்த ஒரு பொசிஷனுமே நான் மென்ஷன் பண்ணாம தான் இருந்தேன். அப்படிதானே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல. சோ, அப்ப அது என்ன பண்ணும்னா, டிஃபால்ட்டா அது வந்து ஸ்டாட்டிக்ல இருக்கு அந்த எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் இங்க வந்துட்டு லெஃப்ட் லெஃப்ட் 20 பிக்சல் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். 20 பிக்சல் அப்படின்னா, ஆக்சுவலி என்ன ஆ நடக்கணும்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் இந்த ஸ்கொயர் மூவ் ஆகணும். ஓகேவா? அதுதான் ரூல். ஆனா, நான் இங்க ஸ்டாட்டிக்ன்னு குடுத்திருக்கிறதுனால, நமக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகாது. ஓகேவா? இதே நான் ரிலேட்டிவ்ன்னு குடுத்தா, அது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆ ஸ்டாட்டிக்கா அதுக்குன்னு மூவே பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டா, மூவ் பண்ண முடியும். ஆனா, அதுக்கு என்ன என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா, மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம். ஓகே? இப்போ மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ம். என்ன பண்ணியிருக்கு? லெஃப்ட் சைடு மார்ஜின் நான் என்ன சொன்னேன்? இந்த ஓவரால் ஒயிட் போர்டுங்கிறது மார்ஜின்னு சொன்னேனா? சோ அந்த மார்ஜினோட லெஃப்ட் சைட் இது வந்து அதோட லெஃப்ட் சைட். சோ அந்த மார்ஜினோட லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. சோ ஸ்டாட்டிக் எலிமெண்ட்டயும் நீங்க வந்து மூவ் பண்ண முடியும். பட் எத வச்சு யூஸ் பண்ணணும் அப்டின்னா, மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் அதுலேருந்து மார்ஜின் டாப்னா என்ன பண்ணும்? டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகும். இதே மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல். மார்ஜின் ரைட்னா, மார்ஜின் ரைட்ல இருந்து 20 பிக்சல். மார்ஜின்னா என்னது? இது ஓவரால் இந்த ஒயிட் போர்ட் ஸ்க்ரீன வந்துட்டு அது மார்ஜினா கன்சிடர் பண்ணி, அதோட லெஃப்ட் சைட்ல இருந்தோ, டாப் சைட்ல இருந்தோ நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஸ்டாட்டிக். இங்க வந்து என்னது? வெறும்ன லெஃப்ட், டாப், பாட்டம் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட் அதுதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? லெஃப்ட், டாப், பாட்டம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இங்க யூஸ் ஆகாது. இதே நான் மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் குடுத்தோன தான் இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுச்சு? மூவ் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து வெறும் லெஃப்ட் 20 பிக்சல்னு குடுத்தப்போ அது மூவ் ஆச்சா? மூவ் ஆகாது. ஏன்னா ஸ்டாட்டிக்ல வந்து இந்த லெஃப்ட், டாப், பாட்டம் இதெல்லாம் வேல பாக்காது. மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட் இதுதான் வேல பாக்கும். ஓகேவா? அதான் ஸ்டாட்டிக்கோட ஒரு கேரக்டர். ஓகே. சோ டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ற எல்லா எலமெண்ட்டுமே நம்ம ஒரு எலமெண்ட்டயே ஸ்பெசிஃபை பண்றோம். ஒரு H1 டாக் கிரியேட் பண்றோம். இல்ல ஒரு பேராகிராஃப் டாக் கிரியேட் பண்றோம் அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பொசிஷனையும் யாருமே குடுத்திருக்க மாட்டீங்க. ம். அப்படிதானே? பொசிஷன்ஸ் நம்ம படிக்காத வரைக்கும் நம்ம எதுவுமே குடுத்துருக்க மாட்டோம். அப்ப அது டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கும் அப்டின்னா, அங்க வந்துட்டு அது வந்து ஸ்டாட்டிக் அப்டின்னு எடுத்துக்கும். நீங்க பொசிஷனே மென்ஷன் பண்ணலன்னா, அது ஸ்டாட்டிக்ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? சோ, இதுதான் வந்து ஸ்டாட்டிக். சோ, இங்க வந்து நீங்க மெயினா நினைவு வச்சுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, டாப், லெஃப்ட், ரைட்டு, பாட்டம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இங்க யூஸ் ஆகாது. ஓகேவா? சோ, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் பார்க்கலாம். ஓகேவா? சோ, இப்போ இது வந்து ஸ்டாட்டிக்ல இருக்கட்டும். செகண்ட் எலிமெண்ட் வந்து நான் ரிலேட்டிவ்னு குடுக்குறேன். அதாவது செகண்ட் ஸ்கொயர வந்துட்டு நான் ரிலேட்டிவ் அதோட பொசிஷன் என்ன குடுத்துக்கிறேன்? ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ரிலேட்டிவ பத்தி நான் என்ன சொன்னேன்? ரிலேட்டிவ்ல இந்த லெஃப்ட் இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிக்ல ஒர்க் ஆகலையா? இப்ப இங்க இந்த எலிமெண்ட்க்கு லெஃப்ட் 20 பிக்சல்னு இப்போ குடுக்குறேன். இந்த எலிமெண்ட் மூவ் ஆகும். மூவ் ஆகியிருக்கா? சோ, நீங்க ஒரு எலமெண்ட்ட லெஃப்ட் சாரி ரிலேட்டிவ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா, அங்க என்ன பண்ணிக்கலாம்? லெஃப்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ம். ஓகேவா? லெஃப்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். டாப் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். டாப்ன்னு யூஸ் பண்ணாலும் அது மூவ் ஆகும். ஓகே. டாப்ல இருந்து 20 பிக்சல் அப்டின்னா, என்ன பண்ணிருக்கு? மேல இருந்து கொஞ்சம் 20 பிக்சல் இறங்கியிருக்கு. ஓகேவா?
சோ அதே மாதிரி ரைட்டு இல்ல பாட்டம் இந்த மாதிரி நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. பாட்டம் 20 பிக்சல்ல பாட்டம்ல இருந்து மூவ் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரிலேட்டிவ்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்டின்னா, லெஃப்ட், டாப் இதெல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதுக்கு எதுக்கு நம்ம ரிலேட்டிவ்னு மென்ஷன் பண்ணி, லெஃப்ட், டாப் இத வச்சு யூஸ் பண்ணணும். நம்ம டைரக்ட்டா ஸ்டாட்டிக்ன்னு யூஸ் பண்ணிட்டு, மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப்ன்னே மூவ் பண்ணிட்டு போயிரலாமே! எதுக்கு நம்ம ரிலேட்டிவ்னு ஸ்பெசிஃபை பண்ணி, அத லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணணும், டாப்லேருந்து மூவ் பண்ணணும். டிஃபால்ட்டா இருக்க போறது ஸ்டாட்டிக் தான். சோ நம்ம அதிலேயே மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட்ன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிரலாமே! நம்ம ஏன் ரிலேட்டிவ்னு ஸ்பெசிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் லெஃப்ட்ன்னு மூவ் பண்ணணும்? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேவா? சோ இந்த டவுட்டுக்கு என்னன்னா, இப்போ இந்த இடத்துல எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணுனேன், இந்த எலமெண்ட்ட லெஃப்ட்ன்னு மூவ் பண்ணப்போ என்னாச்சு? இப்டி மூவ் ஆச்சா? லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சு. அ டாப்ன்னு மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு? அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து, ஓகேவா? அந்த எலமெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்குதோ, அந்த பொசிஷன்ல இருந்து அது லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சு. அதாவது ஒரு ரோப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்கொயர வந்து நம்ம ஒரு ரோப் கட்டி விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சோ, இந்த ஸ்கொயரு ஒரு டிஃபால்ட்டா இந்த பொசிஷன்ல இருந்துச்சு. அது எந்த பொசிஷன்ல இருக்குதோ, அந்த பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் சைட் 20 பிக்சலும், அதுக்கப்புறம் அது இருந்த பொசிஷன்ல இருந்து டாப்ல இருந்து 20 பிக்சலும் மூவ் பண்ணுச்சு. ஓகேவா? பட் இந்த ஸ்டாட்டிக் பொறுத்தவரைக்கும் அது எப்படி மூவ் பண்ணும்? மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த மார்ஜின்ல இருந்து டாப் மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணும். லெஃப்ட் மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணும். இப்படிதான் ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸ்லாம் மூவ் பண்ணும். ஆனா ரிலேட்டிவ் எலிமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், அது என் அது என்ன பொசிஷன்ல இருக்கோ, அதிலிருந்து அது மூவ் பண்ணும். அது இப்போ லெஃப்ட் சைடு இருந்துச்சு. அதாவது அது இப்போ இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு அப்டின்னா, அந்த லெஃப்ட் சைடுல இருந்து 20 பிக்சல் லெஃப்ட் 20 பிக்சல்னா, அந்த லெஃப்ட் சைடுல இருந்து அது 20 பிக்சல் மூவ் பண்ணும். ஓகேவா? அது என்ன பொசிஷன்ல இருக்கோ, அதிலிருந்து அது 20 பிக்சலோ, 30 பிக்சலோ அப்டி மூவ் பண்ணும். அதான் ரிலேட்டிவ். ஓகேவா? சோ, இப்போ இதுல வந்து டாப் லெஃப்ட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இதுல வந்து நீங்க மார்ஜின் லெஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் லெஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணா இங்க என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? இப்ப நான் லெஃப்ட்ட தூக்கிட்டு, இதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப டிஃபால்ட்டா இது வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்றேன். என்ன பண்ணிருக்கு? லெஃப்ட் சைடு மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அடுத்து மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மூவ் பண்றேன். இதுக்கு முன்னாடி அந்த டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணதுக்கும், இப்ப நம்ம மார்ஜின் டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? யாராவது நோட் பண்ணீங்களா? ஓகே. நானே சொல்றேன். அதாவது இப்ப நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். மார்ஜின் டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ, அந்த எலமெண்ட் இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சலும், டாப்ல இருந்து 20 பிக்சலும் தான் அது மூவ் ஆகியிருக்கு. ஆனா, என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நான் டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணும்போது என்ன ஆச்சு? இந்த பிளாக் கலர் ஸ்க்வேர் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த யெல்லோ ஸ்க்வேருக்கு மேல வந்து அலைன் ஆயிடுச்சு. டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணும்போது. ஓகேவா? ஆனா, மார்ஜின் டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணும்போது, என்ன ஆயிருக்கு? இந்த எலமெண்ட் இதுக்கு மேல வந்து அலைன் ஆகல. அந்த எலமெண்ட் கீழ இறங்கும்போது, இந்த எல்லோ எலமெண்ட்டும் என்ன செஞ்சிருக்கு? சேர்ந்து கீழ இறங்கியிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இந்த மார்ஜின் டாப்ல இருந்து 20 பிக்சல கமாண்ட் பண்ணிட்டு, டாப்ல இருந்து 20 பிக்சல் காமிக்கிறேன். ஓகே. எப்படி எப்படி மூவ் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். லெஃப்ட்ல இருந்து இங்க வந்து நான் மார்ஜின் டாப் யூஸ் பண்ணல. லெஃப்ட், ரைட் அதுதான் யூஸ் பண்ண போறேன். லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்றேன். ஓகே.
இப்ப எப்படி அலைன் ஆயிருக்குன்னு புரியுதா? சோ இந்த பிளாக் கலர் ஸ்கொயரு இந்த எல்லோ கலர் ஸ்கொயருக்கு மேல வந்து அலைன் ஆயிருக்கா? இந்த மாதிரி எப்ப அலைன் ஆகும் அப்டின்னா, நம்ம இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்து, வெறும் டாப் லெஃப்ட்ன்னு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அலைன் ஆகும். ஓகேவா? அதாவது அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது மூவ் பண்ணும். ஓகே. அது இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கோ, அதுலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும். அதே மாரி அது என்ன பொசிஷன்ல இருக்கோ, அந்த டாப்ல இருந்து கீழ மூவ் பண்ணும். அதுக்கு கீழ என்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்னு அது கேர் பண்ணாது. ஓகேவா? அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். சோ நம்ம எப்போ அதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும்? அப்படின்னா, அந்த அதுவும் கீழ வரும். அது கீழ உள்ள எலமெண்ட்டையும் என்ன பண்ணும்? கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு, அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி, அது கொஞ்சம் கீழ இறங்கும். ஓகேவா? இந்த மாதிரி மேல வந்து அலைன் ஆகாது. ஃபர்ஸ்ட் இப்ப மார்ஜின் டாப் நான் இந்த இடத்துல குடுத்திருந்தேன்னா, என்ன பண்ணும்? எல்லோ கலர் ஸ்கொயர் வந்து கொஞ்சம் கீழ போயிட்டு, இந்த பிளாக் கலர் ஸ்கொயருக்கு கொஞ்சம் கேப் கிரியேட் பண்ணுமா? அந்த கேப்ல வந்து இந்த பிளாக் கலர் ஸ்கொயர் உட்கார்ந்துரும். அந்த மாதிரி பண்ணும். இந்த எப்போ வந்து இந்த மாதிரி மேல வந்து அலைன் ஆகும்னா, நம்ம வெறுமனே டாப்ன்னு குடுக்கும்போது, இந்த எலிமெண்ட் ஜஸ்ட் அதோட டாப்ல இருந்து 20 பிக்சல் மட்டும் மூவ் ஆகி, இந்த எலிமெண்ட்க்கு மேலேயே வந்து அலைன் ஆகும். ஓகேவா? இதுதான் ரிலேட்டிவ்ல வெறும் டாப் லெஃப்ட் யூஸ் பண்ணா இப்படி நடக்கும். மார்ஜின் டாப் லெஃப்ட் யூஸ் பண்ணோம்னா, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் கொஞ்சம் கீழ இறங்கி, இந்த பிளாக் கலர் பாக்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் பாக்ஸ் உட்கார்ந்துரும். அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? சோ நம்ம வெறும் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணா, நம்மளால வெறும் மார்ஜின் லெஃப்ட், ரைட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாரி ரிலேட்டிவ் யூஸ் பண்ணா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டாப் லெஃப்ட்டும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். மார்ஜின் லெஃப்ட், ரைட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதான் ரிலேட்டிவோட ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. ஓகே? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து மார்ஜின் லெஃப்ட் அந்த கான்செப்ட்ட விட்டுறலாம். இப்ப ஜஸ்ட் இந்த லெஃப்ட் டாப் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப்ல இருந்து இப்ப வந்து இந்த எலமெண்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சலும், டாப்ல இருந்து 20 பிக்சலும் மூவ் பண்ணப்போ, இந்த பிளாக் கலர் ஸ்கொயர் இந்த எல்லோ கலர் ஸ்கொயருக்கு மேல வந்து இருக்கு. ஓகேவா? சோ, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் வரும். அதுக்கு பேரு தான் Z இண்டெக்ஸ். Z இண்டெக்ஸ்னா என்னன்னா, நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த Z இண்டெக்ஸ யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிளாக் கலர் ஸ்கொயருக்கு Z இண்டெக்ஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. அந்த எல்லோ கலர் ஸ்கொயருக்கும் நான் பொசிஷன் என்ன குடுத்துக்கிறேன்னா, ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். சரியா? ரிலேட்டிவ்ன்னு குடுத்துட்டு, அதுக்கு Z இண்டெக்ஸ் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, 2ன்னு வச்சுக்கிறேன். இப்ப என்ன நடக்கும் பாருங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் என்ன எப்படி இருந்துச்சு? அந்த எல்லோ கலர் ஸ்கொயருக்கு மேல தான் பிளாக் கலர் இருந்துச்சு. பட் இப்ப எப்படி இருக்குன்னா, பிளாக் கலர் ஸ்கொயருக்கு மேல எல்லோ கலர் ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, Z இண்டெக்ஸ். சோ, எதோட Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்குதோ, இப்ப நான் இங்க எதோட Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு? எல்லோவோட Z இண்டெக்ஸ் தான் நான் 2ன்னு குடுத்துருக்கேன். சோ, எந்த Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த எலிமெண்ட் டாப்புக்கு வந்துரும். எதோட Z இண்டெக்ஸ் கம்மியா இருக்கோ, அது கீழ போயிரும். ஓகேவா? நான் இப்ப இது 2மே ரிலேட்டிவ் குடுத்திருந்ததுனால தான் நம்மளால இந்த Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடிஞ்சது. இல்லன்னா Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ரிலேட்டிவ் குடுத்தா மட்டும் தான் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே. சோ வந்து எந்த Z இண்டெக்ஸோட வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்குதோ, அதுதான் டாப்ல வரும். சோ நான் இப்ப எல்லோக்கு அதிகமா குடுத்திருக்கிறதுனால, எல்லோ டாப்லயும், ஆ பிளாக் வந்து பின்னாடியும் இருக்கு. இதே நான் பிளாக்குக்கு Z இண்டெக்ஸ் 2 குடுத்திருந்தேன்னா, என்ன செஞ்சிருப்போம்? பிளாக் வந்து டாப்ல இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ Z இண்டெக்ஸ்லாம் வந்து நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறம். ஓகே. சோ Z இண்டெக்ஸ் எப்ப யூஸ் பண்ண முடியும்? பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்தா மட்டும் தான் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். சோ ஸ்டாட்டிக்னா என்னன்னா, டிஃபால்ட்டா நம்ம குடுக்குற எல்லா எலமென்ட்டுக்குமே நம்மளுக்கு ஸ்டாட்டிக்ன்னு தான் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்ல நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த டாப்பு, லெஃப்ட், பாட்டம் அந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வெறும் மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட் அத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ரிலேட்டிவ்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்?
டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து மார்ஜின் லெஃப்ட், ரைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ்னா என்னன்னு வச்சுக்கணும்னா, அந்த எலமெண்ட் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் பண்ணும். பட் ஸ்டாட்டிக்னா என்ன பண்ணும்? அது மார்ஜின்ல இருந்து இப்ப நம்ம இந்த எலமெண்ட்ட 20 பிக்சல் லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணோம்னா, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து என்ன பண்ணும்னா, லெஃப்ட் சைட பார்க்க 20 பிக்சல் மூவ் பண்ணும். இப்ப இந்த ஸ்கொயர் இங்க இருக்கு. இப்ப நான் இந்த லெஃப்ட் 40 பிக்சல்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 40 பிக்சல் குடுக்குறேன் அப்டின்னா, அது என்ன பண்ணிருக்கு? அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து 40 பிக்சல் தள்ளி கொண்டு வந்திருக்கு. சோ இந்த மாரி என்ன பண்ணும்? ரிலேட்டிவ் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து தள்ளி வரும். ஓகேவா? 40 பிக்சல் மூவ் பண்றவ அதுலேருந்து தள்ளி வரும். டாப்ல இருந்து 40 பிக்சல் குடுத்தனா, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து டாப்ல இருந்து 40 பிக்சல் தள்ளி வரும். பட் ஸ்டாட்டிக் மார்ஜின்ல இருந்து தள்ளி வரும். ரிலேட்டிவ் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து தள்ளி வரும். அதே மாதிரி ரிலேட்டிவ்ல நம்ம டாப் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் ரைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டாட்டிக் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ். இதுல இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு மேலயும் நம்ம இத அலைன் பண்ற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வரணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். Z இண்டெக்ஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ, அது வந்து டாமினன்ட்டா மேல இருக்கும். எதுக்கு கம்மியா இருக்கோ, அது வந்து கீழ இருக்கும். நம்ம ஒன்லி பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணும்போது தான் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக்கும், ரிலேட்டிவும் மட்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு? கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் பொசிஷன் படிக்கும்போது. அண்டர்ஸ்டாண்டா? ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. இந்துமதிக்கு அண்டர்ஸ்டாண்ட். கார்த்திகா, அபினிஷா. அபினிஷாக்கு புரியலையா? 1 செகண்ட் சொல்லணுமா அபினிஷா? அபினிஷா? நெட்வொர்க் இஷ்யூன்னு நெனைக்கிறேன். சோ நான் அடுத்து போறேன். எப்படி லாஸ்ட் வந்து சம்மரி மாதிரி ஒண்ணு சொல்லுவேன். சோ அப்ப கூட நீங்க உங்களோட டவுட்ட கேட்டுக்கலாம். ஓகே? ஓகே. மத்த எல்லாருக்கும் ஓகேனா நம்ம அடுத்து போலாம். ஓகே? சோ இவ்ளோதான் வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக். ஓகே? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, ஓகே அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு தான் நெனைக்கிறேன். அதனால லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே. சாய் வர்ஷினியும் கிளாஸ்ல இல்லையா? ஓகே. ஓகே. சோ இதுவரைக்கும் நம்ம வந்து பொசிஷன் வந்துட்டு ஸ்டாட்டிக்கும், ரிலேட்டிவும் பார்த்தோம். இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்சல்யூட். ஓகேவா? ஓகே. சோ இப்ப நான் வந்து இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்ல. ஓகே. இப்ப நான் இத கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, அப்சல்யூட்டுக்குள்ள வரலாம். சோ அப்சல்யூட்னா என்னன்னா, அதுக்கு வந்து நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்வுக்குள்ள நான் ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். H1 டேக்ல ஹலோ அப்படின்னு நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஓகே. சோ இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் நேம் நான் வந்துட்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் இத வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, சோ அந்த பாக்ஸ மட்டும் ஸ்டைல் பண்ணி, பாக்ஸுக்கு வந்துட்டு ஆ விட்த் வந்துட்டு ஹைட் 100 பிக்சல். ஓகே. அடுத்து பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே. நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு டிவ். ஓகே. ஒரு டிவ்வுல வந்து பாக்ஸ்ன்னு ஒரு டிவ் வச்சிருக்கேன். அந்த டிவ்வுக்குள்ள வந்து ஹலோன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவ்வ வந்து ஜஸ்ட் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். என்ன குடுத்துருக்கேன்னா, அதுக்கு ஒரு விட்த், ஒரு ஹைட், ஒரு பார்டர் குடுத்தோனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? சோ அதுக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன், ஒரு H1 டேக் ஹலோன்னு ஒண்ணு ஒரு எலமெண்ட் வச்சிருக்கேன். ஓகே. சோ இந்த ஒரு நிமிஷம் நான் இந்த
ஓவரால் இந்த டிவ்வையே என்ன பண்ணிக்கிறேன்னா மூவ் பண்ணி உங்களுக்கு சென்டர் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மார்ஜின்ல இருந்து ஸோ மார்ஜின்னா என்ன சொன்னேன்? அந்த ஓவரால் ஒயிட் ஸ்கிரீனே அது வந்து பார்டரா எடுத்துக்கும். ஸோ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 200 பிக்சலுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் டாப்ல இருந்து மேலே இருந்து, அதாவது மார்ஜின் லெஃப்ட்ல இருந்துங்கும்போது இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து 200 பிக்சல் மூவ் ஆச்சா? அதே மாதிரி மார்ஜின் டாப்ல இருந்து இன்னொரு ஒரு 200 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி, அது கொஞ்சம் சென்டர்ல வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே. மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சலும், மார்ஜின் டாப்ல இருந்து 200 பிக்சலும் மூவ் பண்ணி இந்த எலமெண்ட் இங்க கொண்டு வந்திருக்கேன். இங்க எலமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள நான் ஹலோன்னு ஒரு ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். ஓகே. நம்ம இப்ப என்ன பொசிஷன் பார்க்க போறோம்னா, அப்சல்யூட்ட பத்தி பார்க்க போறோம். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த H1 இருக்குல்ல, இந்த H1 வந்துட்டு H1க்கு வந்துட்டு பொசிஷன் என்ன குடுத்துக்கிறேன், டிஃபால்ட்டா இது என்ன பொசிஷன்ல இருக்கும் இப்போ? நம்ம எந்த ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணாலும் அது டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்கும்? சொல்லுங்க யாராவது? டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்கும்? ஸ்டாட்டிக்கா. ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ இத வந்து அப்சல்யூட் அப்டின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. எத? இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற இந்த ஹலோவ வந்து அப்சல்யூட் அப்டின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு, நான் அத வந்துட்டு 20 பிக்சல் மூவ் பண்ணட்டுமா? லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்றேன். ஓகே. எங்க மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? சம்மந்தமே இல்லாம எங்கன மூவ் ஆயிருக்கு? ஆக்சுவலி அது இங்கன இருந்துச்சு. ஓகேவா? அந்த எலமெண்ட் எங்க இருந்தது? இங்க இருந்தது. நான் 20 பிக்சல் மூவ் ஆன உடனே நீங்க எல்லாரும் எப்படி மூவ் ஆகும்னு நினைச்சீங்க? ரைட். இப்ப நான் 20 பிக்சல் குடுக்குறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் லெஃப்ட் 20 பிக்சல்னு குடுத்தா, எந்த இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி எந்த மாரி தோணுது? எப்படி மூவ் ஆகும்னு தோணுது? லெஃப்ட் 20 பிக்சல் குடுத்தா, இந்த எலமெண்ட் எப்படி மூவ் ஆகும்? இந்த பாக்ஸே மூவ் ஆகும்னு நினைச்சேன். ஓ! பாக்ஸே மூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க. அப்படிதானே? ஆ. பட் நான் வந்து பாக்ஸே மூவ் ஆகுற மாதிரி குடுக்கல. ஏன்னா நான் H1க்கு தான் லெஃப்ட் 20 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன். சோ அதனால என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒண்ணு அந்த எலமெண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? பட் அது சம்மந்தமே இல்லாம எங்க போயிருக்கு? இங்க இருந்த எலமெண்ட் இங்க போயிட்டு. அதாவது அது இருந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ரைட் சைட் பக்கம் போயிட்டு. அது அது வந்து ரைட் சைட்ல இருந்தது மாரி இருந்தது அந்த எலமெண்ட். அது வந்து தள்ளி இந்த சைடு போயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, நான் வந்து ரிலேட்டிவ் என்ன சொன்னேன்? அது எந்த பொசிஷன்ல இருக்குதோ, அந்த பொசிஷன்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகும். இப்போ நான் இந்த ஹலோவ பொசிஷன அப்சல்யூட்ன்னு குடுத்திருக்கு பதிலா, ரிலேட்டிவ்ன்னு குடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் அப்டின்னா, இனிஷியலா அது என்ன பொசிஷன்ல இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து அப்சல்யூட் குடுக்கல. இப்ப நான் இத வந்து ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருக்கேன். சோ ரிலேட்டிவ்னா என்ன சொன்னேன்? அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது மூவ் ஆகும். சோ அந்த அது வந்து ஹலோ வந்து இங்க இருக்குது. சோ நான் லெஃப்ட் 20 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து என்ன பண்ணணும்? 20 பிக்சல் மூவ் ஆகும். சோ அந்த மாதிரி தான் மூவ் ஆயிருக்கு. அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. இது ரிலேட்டிவ். சோ ரிலேட்டிவ்க்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அது என்ன பண்ணும்னா, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்தா அது மூவ் பண்ணும். பட் அப்சல்யூட்ங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு நோ ரூல்ஸ், நோ பவுண்டரீஸ். அது எப்படி எடுத்துக்கும்னா, இந்த ஓவரால் ஸ்கிரீனையே எப்படி நான் சொன்னேன்ல, ஸ்டாட்டிக் எப்படி மார்ஜின் ஃபுல்லா எடுத்துக்கும். அந்த மாதிரி இந்த ஆப்சல்யூட்டும் எடுத்துக்கும். என்ன பண்ணும்னா, இந்த ஓவரால் ஸ்கிரீனையே அதோட மார்ஜினா எடுத்துக்கும். ரிலேட்டிவ்ங்கிறது அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகும்.
அப்சல்யூட்ங்கிறது இந்த ஓவரால் ஸ்கிரீன் தான் அதோட பவுண்டரி. ஓகேவா? இது எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் அதோட பவுண்டரி. சோ, நான் இப்ப லெஃப்ட் 20 பிக்சல்ன்னு சொன்னப்போ, அது எப்படி எடுத்துக்கிட்டுனா, இந்த இந்த ஸ்கிரீன்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. புரியுதா? இந்த ஸ்கிரீன்ல இருந்து லெஃப்ட் சைடு இந்தா இருக்கு அந்த ஸ்கிரீனோட லெஃப்ட். அதுல இருந்து 20 பிக்சல் அது மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அது வந்து இந்த பாக்ஸுக்குள்ள அது போட்டதுனால, இந்த பாக்ஸ வந்து அது வந்துட்டு பவுண்டரியா எடுத்துக்காது. அதோட பவுண்டரி என்னது அப்டின்னா, இந்த ஓவரால் ஸ்கிரீன் தான் அதோட பவுண்டரி. சோ அந்த பவுண்டரியில இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆச்சு. ஓகேவா? அப்சல்யூட்னா என்னன்னா, நம்ம இந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்கோம். அப்ப இந்த பாக்ஸ தான் அது பவுண்டரியா எடுத்துக்குரும். அப்படின்னு லிமிட் கிடையாது. அப்சல்யூட்ன்னு ஒண்ணு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா, அப்சல்யூட்ட பொறுத்தவரைக்கும், அதுக்கு இந்த ஓவரால் ஸ்கிரீன் தான் பவுண்டரி. சோ, அதுல லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல்னு குடுக்கும்போது, இந்த ஸ்கிரீன்ல உள்ள லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் அது மூவ் ஆகுது. இப்ப நான் டாப்ல இருந்து 20 பிக்சல்னு குடுத்தேன்னா, எப்படி மூவ் ஆகுதுன்னு பாப்போமா? இப்ப நான் என்ன சொன்னேன்? டாப்ல இருந்து 20 பிக்சல் குடுக்கப் போறேன். அப்படின்னா என்ன பண்ணணும்? அது மேல ஸ்கிரீன் டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகணும். கரெக்ட்டா அதே மாரி மூவ் ஆயிருக்கா? மேல டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. இதே ரைட்ல இருந்து 20 பிக்சல் நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைட்ல இருந்து 20 பிக்சல் அது மூவ் ஆயிருக்கும். மூவ் ஆயிருக்கா? ரைட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கு? 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. சோ, இது வந்துட்டு என்ன சொல்றது? பவுண்டரிய வந்துட்டு பெருசா எடுத்துக்கும். இந்த ஓவரால் ஸ்கிரீன தான் அதோட பவுண்டரியா எடுத்துக்கும். சோ நம்ம லெஃப்ட் டாப்ன்னு மூவ் பண்ணும்போது, அந்த ஸ்கிரீனோட ஓவரால் டாப்ல இருந்து 20 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல், ரைட்ல இருந்து 20 பிக்சல் அப்படி அது மூவ் ஆயிக்கும். ஓகே. ஆனா, எனக்கு இப்ப என்ன தேவை அப்டின்னா, இப்படி அது கண்ட மேனிக்கு மூவ் ஆகக்கூடாது. ஓகே. நான் அத வந்து ஒரு கேஜ்க்குள்ள அடைச்சு வைக்கணும். எந்த கேஜ்க்குள்ள? இந்த பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல. இந்த பாக்ஸ்க்குள்ள நான் அடைச்சு வைக்கணும். எப்படி அடைச்சு வைக்கணும்னா, நான் எப்படி மூவ் பண்ணாலும் அது என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸ விட்டு வெளியில போக்கூடாது. இப்ப நான் 20 பிக்சல் மூவ் பண்ணா, இந்த பாக்ஸுக்குள்ள தான் அது 20 பிக்சல் மூவ் ஆகணும். இந்த லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் குடுத்தேன்னா, இந்த பாக்ஸோட லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகணும். இதோட பவுண்டரி இந்த ஓவரால் ஸ்கிரீன்ல வரைக்கும் எடுத்திருக்கு. ஆனா, நான் இப்ப அத எப்படி லிமிட் பண்ண போறேன்னா, இந்த பாக்ஸ தான் இந்த ஹலோ வந்து பவுண்டரியா எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப நான் இத வந்து குடுக்காம வச்சுடுறேன். ம். இப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த அப்சல்யூட் வந்து இருக்கா? ஓகேவா? அப்சல்யூட் எலமென்ட்ட நம்ம குடுத்த எலமெண்ட் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. சோ, நான் இப்ப லெஃப்ட்ன்னு குடுத்தப்ப என்ன பண்ணுதுன்னா, இது ஓவரால் பவுண்டரியே அதோட மார்ஜினா எடுத்துக்கிட்டு, அதிலிருந்து அது மூவ் ஆகுது. சோ, அப்படி மூவ் ஆகக்கூடாது. எனக்கு வந்து இந்த பாக்ஸ தான் அது வந்து மார்ஜினா எடுத்துக்கிட்டு, அதிலிருந்து நான் இப்ப லெஃப்ட் 20 பிக்சல் குடுத்தா, இங்கிருந்து 20 பிக்சல் மூவ் ஆகணும். டாப்ல இருந்து 20 பிக்சல் குடுத்தா, இந்த பாக்ஸோட டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகணும். சோ, அந்த மாதிரி இதோட பவுண்டரிய நான் லிமிட் பண்ண போறேன். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஹலோவ ஒரு கேஜுக்குள்ள நான் வந்து லாக் பண்ண போறேன். இந்த பாக்ஸ்க்குள்ள அத லாக் பண்ண போறேன். அத எப்படி லாக் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஹலோங்கிறது வந்துட்டு எதுக்குள்ள இருக்கு? ஒரு டிவ்வுக்குள்ள இருக்கு. அந்த பாக்ஸ் டிவ்வுக்குள்ள இருக்கு. ஓகே. சோ, இந்த ஹலோங்கிறது எதுக்குள்ள இருக்கு? இந்த பாக்ஸ்ங்கிற டிவ்வுக்குள்ள இருக்கு. சோ, அது என்ன சொல்லலாம்னா, சிம்பிளா இந்த டிவ்வ வந்து அதோட பேரண்ட்ன்னு சொல்லலாமா? சோ, இந்த டிவ் வந்துட்டு இந்த ஹலோவோட பேரண்ட். இந்த டிவ் ஹலோங்கிறது என்னது? அதோட சைல்டு அப்படின்னு சொல்லலாமா? ம். ஏன்னா, இந்த டிவ்வுக்குள்ள தான் இந்த ஹலோ இருக்கு. சோ, இந்த டிவ் வந்து இந்த H1 டேக்கோட பேரண்ட். இந்த H1 வந்து அதோட என்னது? சைல்டு. சோ, அப்சல்யூட்ட வந்துட்டு நம்மளோட சைல்டு நம்ம எத மூவ் பண்ண போறோமோ, நம்ம சைல்ட தான் நம்ம மூவ் பண்ண போறோம். சோ ஓகேவா? சோ நம்ம எத மூவ் பண்ண போறோமோ, அந்த சைல்டுக்கு நம்ம அப்சல்யூட்ன்னு பொசிஷன் குடுத்துட்டு, நம்மளோட பேரண்ட்க்கு என்ன பண்றோம்னா, இப்ப நம்மளோட எய்ம் என்னது? அந்த ஹலோவ ஒரு கேஜுக்குள்ள லாக் பண்ணணும். அதாவது அந்த பாக்ஸ் கேஜ். அந்த டிவ்ங்கிற அந்த பாக்ஸ்க்குள்ள லாக் பண்ணி, அதுக்குள்ள அது மூவ் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணணும். சோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா,
அந்த ஹலோவ பொசிஷனை வந்து அப்சல்யூட்னு கொடுத்துட்டேன். அந்த பேரண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஓகேவா? அந்த வெளியில உள்ள பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ நான் என்ன பண்ண போறேன்னா, ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்க போறேன். ஓகேவா? சோ இப்ப நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரி. ஓகே. இப்ப நான் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல்னு குடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடி மூவ் ஆன மாரி மூவ் ஆகாம, அந்த பாக்ஸுக்குள்ளேயே மூவ் ஆகுதா? அந்த பாக்ஸ்க்குள்ளேயே 20 பிக்சல் மூவ் ஆகுதா? இப்ப நான் டாப்ல இருந்து 20 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி எப்படி மூவ் ஆச்சு? மேல டாப்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆச்சு. பட் இப்ப எப்படி மூவ் ஆகும்னா, அந்த பாக்ஸ்ல இருந்து மேல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நான் ரைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணேன்னா, எனக்கு எப்படி மூவ் ஆயிருக்கணும்? இந்த பாக்ஸோட ரைட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருக்கணும். அதே மாரி மூவ் ஆகுதான்னு பார்க்கலாமா? இப்ப நான் என்ன பண்றேன்? ரைட்ன்னு போட்டுறேன். ஓ! இந்த பாக்ஸோட ரைட் சைட்ல இருந்து மூவ் ஆயிருக்கா? அதே மாரி மூவ் ஆயிருக்கா? பாக்ஸோட ரைட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆயிருச்சு. சோ, நான் இப்ப என்ன பண்ணேன்னா, ஹலோங்கிற அந்த H1 வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்சல்யூட்ன்னு குடுத்தேன். அப்சல்யூட்ங்கிறது ஒரு லிமிட் இல்லாம ஃபுல்லா அந்த ஃபுல் ஒயிட் ஸ்கிரீனே நமக்கு என்ன பண்ணிக்கும், அதோட பவுண்டரியா எடுத்துட்டு, அதுலேருந்து மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. டாப், லெஃப்ட்ன்னு. நான் என்ன பண்ணியிருக்கேன், அத வந்துட்டு ஒரு ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ள அத லாக் பண்ணியிருக்கேன். அத எப்படி லாக் பண்ணணும்னா, இந்த இத வந்து சைல்டுன்னு வச்சுக்கணும். அத பேரண்ட்ன்னு வச்சுக்கணும். சோ அந்த பேரண்ட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துட்டு, நான் எந்த எலமெண்ட்ட மூவ் பண்ண போறேனோ, அந்த எலமெண்ட்ட நான் வந்து அப்சல்யூட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? அப்படி குடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு, ஆ அதோட பவுண்டரிய அந்த அப்சல்யூட்ன்னு குடுத்த எலமெண்ட் செட் பண்ணிக்கிட்டு. அதாவது ஹலோ வந்து செட் பண்ணிக்கிட்டு. ஓகே நம்மளோட பவுண்டரி இதுதான். அப்சல்யூட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எத ரிலேட்டிவ்ன்னு குடுத்திருக்கீங்களோ, எதோட பொசிஷன ரிலேட்டிவ்ன்னு குடுத்திருக்கீங்களோ, அத வந்து அதோட பவுண்டரியா எடுத்துக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ அதோட பவுண்டரியா அத எடுத்துட்டு, அதுக்கேத்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸுக்குள்ள, இல்ல ஒரு ஒரு ஏரியாக்குள்ள நம்ம ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ணணும் அப்டின்னா, அந்த ஓவரால் ஏரியாவ ரிலேட்டிவ்னும், நம்ம அதுக்குள்ள மூவ் பண்ண போற அந்த எலமெண்ட்ட வந்து அப்சல்யூட்ன்னு குடுத்தா, நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் அப்சல்யூட். ரிலேட்டிவ்ங்கிறது தான் இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகும். அப்சல்யூட்ங்கிறது இந்த ஓவரால் பவுண்டரியையே அதோட மார்ஜினா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மூவ் ஆகும். ஸ்டாட்டிக்ங்கிறது அது ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கா ஃபிக்ஸ்டா இருக்கும். ஜஸ்ட் மார்ஜின் லெஃப்ட், ரைட்ட வச்சு மட்டும் தான் அத மூவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுதான் இந்த 3 ப்ராப்பர்ட்டி. அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே, சூப்பர். ஓகே. இன்னும் வந்து நமக்கு வந்து 2 பொசிஷன் இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா தான் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அது கொஞ்சம் ஈஸி தான். ஓகே. அது வந்து ஃபிக்ஸ்டு அப்புறம் ஸ்டிக்கி. ஓகேவா? ஆ ஃபிக்ஸ்டு அப்டின்னா என்ன பண்ண போறோம்னா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு எலமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? அதான் ஃபிக்ஸ்டு. சோ நம்ம அதுக்கு ஓகே. இதையே கமாண்ட் பண்ணிடலாம். ஓகே. இது இருக்கட்டும். இப்போதைக்கு இதுவும் நமக்கு தேவையில்ல. இதையும் நான் கமாண்ட் பண்ணிடுறேன். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டிவ்க்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேராகிராஃப் டேகு. அந்த பேராகிராஃப்க்குள்ள லாரம் ம் 1000 ஓகே. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்னதா ஒரு பேராகிராஃப் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. சோ இப்ப எப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இத நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண எனக்கு கீழ போயிட்டே இருக்கு. ஓகே. சோ இந்த பேராகிராஃப்க்கு இன் பிட்வீன்ல ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. ஒரு
இன் பிட்வீன்ல பேராகிராஃபோட இன் பிட்வீன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு H1 டேக் மட்டும் வச்சுக்கிறேன். H1 டேக்ல வந்துட்டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ம். கொஞ்சம் கீழ தள்ளியே வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. சோ நான் இந்த மாதிரி 1ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்ட மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து நான் இத ஸ்க்ரோல் பண்றேன். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்றேன். அது கீழ வரைக்கும் ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு. ஆ கீழ ஸ்க்ரோல் பண்ண உடனே இந்த 1 வந்து மறைஞ்சிருது. ஓகேவா? நம்மளோட எய்ம் என்னன்னா இப்போ, இந்த 1 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும், இந்த 1 அதோட இடத்திலேயே ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். மத்த எலிமெண்ட் மட்டும் கீழ ஸ்க்ரோல் ஆகி போகணும். சோ நம்ம அதுக்கு தான் இப்போ வந்து என்னதுன்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்டு குடுத்து, இந்த எலிமெண்ட் அதாவது இந்த 1ங்கிற இந்த எலிமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். ஒரு பொசிஷன்ல. ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்றேன்னா, இப்போ ஸ்டைல் டேக்ல போயிட்டு, அந்த H1 இருக்குல்ல, அதோட பொசிஷன என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்டின்னா, ஃபிக்ஸ்டு அப்டின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப எப்டி இருக்குன்னு பாப்போமா? ஓகே. சோ ஃபிக்ஸ்டுன்னு குடுத்த உடனே, அந்த 1 வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? கீழ வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்ப நான் இத ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். பட் அந்த 1 அந்த பொசிஷன்லயே தான் இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டுன்னு குடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? நம்ம கீழ போனோம்னா, அது 1ம் கீழ போயிடுச்சு. ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. பட் இப்ப என்ன ஆயிருக்கு? அந்த 1 மட்டும் அதோட பொசிஷன்ல ஃபிக்ஸ் ஆகியே இருக்கு. ஓகே. சோ இது வந்து இந்த இடத்துல தான் இது. மேம் ஆ என்னாச்சு? மேம் பேராகிராஃப் இப்போ கொடுத்தீங்க. என்னது பேராகிராஃப் கொடுத்தீங்களா? அது எப்படி குடுத்தனா? அது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. லாரம்ன்னு நம்ம டைப் பண்ணாலே வரும்ல. இங்க ஒரு நிமிஷம் நான் கீழ குடுத்து காமிக்கிறேன். ம். பேராகிராஃப்ன்னு குடுத்துட்டு லாரம் அப்படின்னு டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பிள் பேராகிராஃப் வரும்ல. சோ அந்த மாதிரி தான். அதுல நீங்க லாரம் 1000 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, நெறைய இதே மாரி டெக்ஸ்ட் வரும். 2000 டைப் பண்ணீங்கன்னா, ஐ மீன் 10,000 டைப் பண்ணீங்கன்னா, இன்னும் நெறைய டெக்ஸ்ட் வரும். சோ அதுதான். நீங்க நார்மலா பேராகிராஃப் யூஸ் பண்ற மாதிரி தான். புரிஞ்சுதா? லாரம் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே. புரிஞ்சுதா இந்துமதி? எஸ் மேம். ஓகே. ஓகே. சோ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபிக்ஸ்டா அது ஒரு இடத்துல என்ன பண்ணும்? ஃபிக்ஸ்டா நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்ப வந்து இந்த 1 வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லெஃப்ட்ல இருந்து ஒரு 300 பிக்சல் அப்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ நான் எனக்கு என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ நீங்க எப்படி மூவ் பண்ணாலும் என்ன பண்ணிருக்கும்? அந்த 1 அந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸ் ஆகுன மாதிரியவே இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க எங்க பாப்பீங்க அப்டின்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க WhatsAppலாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கீழ சாட் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க என்னதான் கான்டாக்ட்ட ஸ்க்ரோல் பண்ணாலும், அந்த சாட் பாக்ஸ் கீழ அப்படியே இருக்கும். ஃபிக்ஸ்டாவே இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எலமெண்ட் அதே மாரி வெப்சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த சாட் பாக்ஸோ, ஏதோ ஒரு எலமெண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல இருக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரி ஆ பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு குடுத்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் என்ன பண்ணும்? அந்த எலமெண்ட் அது இருக்கிற பொசிஷன்ல அப்படியே இருக்கும். லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் நீங்க நவுத்தி ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஃபிக்ஸ்டாவே இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இன்னொரு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது வந்து ஸ்டிக்கி. ஸ்டிக்கினா என்னன்னா, சேம் டூ சேம் ஃபிக்ஸ்டு மாரி தான். இப்ப நான் இந்த இடத்துல இந்த 1 வந்துட்டு ஸ்டிக்கின்னு குடுக்குறேன். ஓகே. ஸ்டிக்கி மாதிரி தான். என்னன்னா, ஸ்டிக்கின்னு குடுத்தா இங்க ஒண்ணும் ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டிக்கின்னு குடுக்கும்போது, அது வந்து ரிலேட்டிவா இருக்கும். ரிலேட்டிவ்னா எப்படின்னா, நீங்க மூவ் பண்ண அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே.
ஸோ ஃபிக்ஸ்டு மாதிரி இத எப்படி வந்துட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஸ்டிக்கின்னு குடுத்தப்ப எனக்கு ஒரு சேஞ்சுமே நடக்கல. நான் இப்ப இத வந்து டாப்பு 20 பிக்சல் அப்படின்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்ப வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நான் ஸ்க்ரோல் பண்றேன். ஓகே. ஸ்க்ரோல் பண்றேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு அளவுக்கு மேல அது என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ்டா மாறிடுச்சு. எப்படி மாறுதுன்னா, நான் ஸ்டிக்கின்னு குடுத்துட்டு டாப் 20 பிக்சல்னு குடுத்துருக்கேனா, ஸோ அப்படி குடுத்தா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா தான் இருக்கும். நார்மலான ஒரு 1 மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் அதோட டாப்ல இருந்து இந்த கேப் இருக்குல்ல, இந்த 1க்கும் இந்த டாப்புக்கும் இடையில உள்ள கேப் வந்து எப்போ வந்து 20 பிக்சலா மாறுதோ, அதுக்கப்புறத்துலேருந்து அது வந்து ஃபிக்ஸ்டா மாறிரும். இனிஷியலா அது வந்துட்டு நார்மல் எலமெண்டா தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்டிக்கியோட ப்ராப்பர்ட்டி. ஸ்டிக்கில வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, எடுத்த உடனே அது ஃபிக்ஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒன்ஸ் அந்த டாப்புக்கும், அந்த இதுக்கும் நான் இங்க டாப் 20 பிக்சல்னு குடுத்துருக்கேனா, சோ அந்த மாதிரி 20 பிக்சல் குடுத்ததுனால, ஒன்ஸ் அந்த 1க்கும் அந்த டாப்புக்கும் இடையில வெறும் 20 பிக்சல் கேப் கிரியேட் ஆயிட்டு அப்டின்னா, நமக்கு என்ன ஆயிரும்? இது வந்து ஃபிக்ஸ்டா மாறிரும். இப்போ இந்த 1க்கும் இந்த டாப்புக்கும் இடையில ஒரு 20 பிக்சல தாண்டி அதிகமாவே கேப் இருக்கு. ஒரு 50 பிக்சல் அளவுக்கே கேப் இருக்கு. சோ அதனால இது என்ன பண்ணிருக்கு அப்டின்னா, நார்மலா பிஹேவ் பண்ணுது. பட் அந்த 1க்கும் இந்த டாப்புக்கும் இடையில 20 பிக்சல் கேப் கிரியேட் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிடுது? அது வந்து ஃபிக்ஸ்டா மாறிரும். சோ இது வந்து ஸ்டிக்கி. சோ வெறும் ஃபிக்ஸ்டு அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, என்ன பண்ணிரும்னா, அந்த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். அத வந்து ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, அது வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கும். ஸ்டிக்கி அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த டைம்க்கு அப்புறம் எந்த டைம்க்கு அப்புறம் அது வந்துட்டு ஃபிக்ஸ்டா மாறணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். டாப்ல இருந்து 20 பிக்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபிக்ஸ்டா மாறணும். அதுவரைக்கும் அது நார்மல் எலமெண்ட் மாரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்? 20 பிக்சல் ஒன்ஸ் அந்த 1க்கும் அந்த டாப்புக்கும் இடையில ஒரு 20 பிக்சல் கேப் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஃபிக்ஸ்டா மாறிடும். ஓகேவா? இதுதான் ஃபிக்ஸ்டு சாரி இதுதான் ஸ்டிக்கி. ஃபிக்ஸ்டுனா என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அது வந்து கடைசி எவ்வளவுதான் நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் என்ன பண்ணும்? அந்த எலமெண்ட் அப்படியே அந்த இடத்துல இருக்கும். அது ஃபிக்ஸ்டு. ஸ்டிக்கியும் ஃபிக்ஸ்டும் ஒண்ணு தான். பட் ஸ்டிக்கில வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, எப்போ வந்து அது ஃபிக்ஸ்டா மாறணும்ங்கிறது மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் அந்த டாப்ல இருந்து அதுக்கு வந்து 20 பிக்சல் ஆனதுக்கப்புறம், நமக்கு வந்து அது வந்து ஃபிக்ஸ்டா மாறணும். அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக்கி. ஓகேவா? மத்த பொசிஷன் லைக் ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஸ்டாட்டிக் இத பத்தியும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சோ இது இவ்வளவுதான். இந்த 5 பொசிஷன். பொசிஷன்ல வந்துட்டு ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது ஸ்டிக்கி பார்த்தோம். அண்ட் தென் ஃபிக்ஸ்ட் பார்த்தோம். ஓகேவா? இந்த 5 பொசிஷனும் கிளியரா இருக்கா? எனி டவுட்? நோ மேம். நோ. சோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். பட் வந்து நீங்க உட்கார்ந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓ பொசிஷன்ஸ பொறுத்தவரைக்கும் புரியிற மாரி சொல்லும்போது புரியும். அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கு வந்து கேட்கும்போது மறந்துரும். ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்டின்னா, இன்னைக்கு ஏன் எல்லாரும் கிளாஸ விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க? ரொம்ப போர் அடிச்சுட்டோ கிளாஸ்? தெரியல மேம். போயிட்டாங்க. என்ன? இல்ல இருக்காங்க மேம். இல்ல 3 பேர் தான் இருக்கீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் போர் அடிக்கும் நான் இல்லன்னு சொல்லல. பட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. ஓகே. ஸோ என்னன்னா, நான் வந்து ஒரு சம்மரி மாரி சொல்லலாம்னு நெனச்சேன். பட் நெறைய பேர் இல்ல. ஓகே. நம்ம நாளைக்கு வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. ஓகே. ம். ஏன்னா பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா? அது கொஞ்சம் போர் அடிச்சாலும் கொஞ்சம் கவனிச்சு தான் ஆவணும். ஏன்னா சிஎஸ்எஸ்ல இதுக்கப்புறம் நம்ம நெறைய பார்ப்போம். ஓகே. ஓகே மேம். ம். ஓகே. ஓகே. ஸோ இதுல என்னன்னா, அ ஜஸ்ட் நான் திருப்பி ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகேவா?
நம்ம 5 பொசிஷன் பார்த்தோம். ஸ்டாட்டிக்னா டாப் லெஃப்ட்லாம் யூஸ் பண்ண முடியுமா நம்மளால? முடியாது. மார்ஜின் லெஃப்ட் அதான் யூஸ் அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ரிலேட்டிவ் வந்து எப்படி மூவ் ஆகும்? இப்ப அது நான் வந்து இருக்கிற பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து வந்து அபினிஷா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்சல்யூட் எப்படி மூவ் ஆகும்? ஹோல் என்டையர் சிஸ்டம் அந்த இதே வந்துட்டு அதோட இதை எடுத்துக்கோங்க. வாட்டரா எடுத்துக்கும். அதுலேருந்து மூவ் ஸ்கிரீன் ஆகும். ஓகே. கார்த்திகா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆ, என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கு. சரியா? ஆ, அந்த ஹலோ வேர்ல்டுன்னு அதையே வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸுக்குள்ள அந்த எலமெண்ட்ட நான் மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணேன்? அதாவது அது ஓவரால் அபினிஷா சொன்னாங்க. அது வந்து ஓவரால் ஸ்க்ரீனையே வந்துட்டு பவுண்டரியா எடுத்துட்டு அதுலேருந்து மூவ் ஆகும்னு. நான் அத வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொசிஷன்ல வந்து லாக் பண்றேன். ஒரு ஏரியாக்குள்ள லாக் பண்ணணும் அப்டின்னா, எப்படி அத லாக் பண்றது? அந்த அப்சல்யூட்ல குடுத்திருக்க அந்த எலமெண்ட்ட. புரியுதா உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா கார்த்திகா? கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? சும்மா சும்மா உங்களுக்கு என்ன தெரியுதோ, புரிஞ்சுதோ அத ஆன்சர் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கேக்குதா? இல்ல நெட்வொர்க் இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா? சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களோட ஆன்சர. ஜஸ்ட் எனக்கு தெரியணும். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்காண்டி தான். சரி. ம். உங்களுக்கு புரிஞ்சது தானே? நீங்க பேசுறது கேட்கல கார்த்திகா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் மேம். ட்ரை பண்ணி பார்த்துட்டா? ஓகே. ஓகே. சோ நான் அது ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகே. ஒண்ணும் இல்ல. நம்ம வந்துட்டு அந்த எலமெண்ட்ட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள லாக் பண்ணணும் அப்டின்னா, அந்த ஏரியாவ வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, ரிலேட்டிவ்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நம்ம இங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, ஒரு டிவ்வுக்குள்ள இந்த இடத்துல 2வது இத மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த டிவ்வுக்குள்ள நம்ம ஹலோன்னு ஒரு ஒரு எலமெண்ட்ட வச்சோம். ஓகேவா? சோ, அந்த பாக்ஸுக்குள்ள எனக்கு அந்த ஹலோ மூவ் ஆகணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்னா, அந்த பாக்ஸ ரிலேட்டிவ்னு குடுத்துட்டு, நான் மூவ் பண்ண போற அந்த எலிமெண்ட் ஹலோவ வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்சல்யூட்ன்னு குடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸ நான் என்ன பொசிஷன்ல குடுத்துருக்கேன், ரிலேட்டிவ்னு குடுத்துக்கிட்டு, நான் மூவ் பண்ற அந்த எலிமெண்ட்ட அப்சல்யூட்ன்னு குடுத்துக்கிறேன். சிம்பிள். இப்படி குடுத்தாலே நம்ம என்ன பண்ணிரலாம்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்டர்க்குள்ள, ஒரு ஒரு ஏரியாக்குள்ள மூவ் பண்ணிரலாம். ஓகேவா? ஓகே மேம். ம். ஓகே. சோ சூப்பர். ஓகே. லிசன் பண்ணி நீங்க 3 பேருமே இல்ல கடைசி வரைக்கும் கவனிச்சதுனால, உங்களுக்கு மட்டும் ஒரு அப்ரிசியேஷன் எல்லாருமே நீங்களே உங்களுக்கு குடுத்துக்கோங்க. ஓகேவா? எனி டவுட்? அபினிஷா? ஓகே. இன்னும் மேம் மாத்திக்கிட்டேன். ஓகே, ஓகே. சரி, ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த பொசிஷன வந்துட்டு நான் ஒரு சின்ன டாஸ்க் குடுக்கலாம்னு நெனச்சேனே. சரி. ம். நம்ம நாளைக்கு அப்ப அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஓகே. அந்த டாஸ்க்க. ம். ஓகே. சோ இன் கேஸ் ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இல்லன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லுங்க. ஃபிக்ஸ்டு சொன்னீங்களா மேம்? என்ன சொன்னேன்? பொசிஷன் ஃபிக்ஸ்டு. பொசிஷன் ஃபிக்ஸ்டு. அதுல என்ன டவுட் இருக்கா? அத மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுவா? ஓகே. பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். அந்த பேராகிராஃப்குள்ள இன் பிட்வீன்ல நான் 1ன்னு ஒரு எலிமெண்ட் வச்சிருக்கேனா? ஒரு நிமிஷம். இத நான் கட் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்போதைக்கு நான் எந்த பொசிஷனுமே குடுக்கல. ஓகே. ம். இங்க வந்துட்டு ஒரு எலிமெண்ட் இருக்கு. 1ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. நான் ஸ்க்ரோல் பண்ண என்ன ஆகுது அப்டின்னா, அது பாட்டுக்கு கீழ போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன இப்போ தேவை அப்டின்னா, நான் என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும், இந்த 1ங்கிற எலிமெண்ட் இப்ப மறைஞ்சிருதா? நான் ஸ்க்ரோல் பண்ணவும் என்ன பண்ணிருது? அந்த 1ங்கிற எலிமெண்ட் மறைஞ்சிருது. அப்படிதானே? பட் ஆனா எனக்கு மறையக்கூடாது. எனக்கு எப்படி இருக்கணும்னா, நான் என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும், அந்த 1ங்கிற எலிமெண்ட் ஒரு பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். நான் எவ்வளோதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த 1ங்கிறது அந்த பிளேஸ்லயே ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். சோ அதுக்கு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த 1ங்கிற எலிமெண்ட்ட அதோட பொசிஷன மட்டும் ஜஸ்ட் ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துருதேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்ஸ்டுன்னு குடுத்து, ஏதோ நீங்க வந்து இந்த இடத்துல தான் இல்ல. நான் வந்து இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து 200 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல அத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுறேன். ஓகே. லெஃப்ட்ல இருந்து ஒரு 200 பிக்சல் நகர்த்தி ஒரு இடத்துல வச்சுருறேன். இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் என்ன பண்ணுது? அந்த 1ங்கிற எலமெண்ட் அப்படியே இருக்கு. அதோட பொசிஷன்ல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? நான் கீழ ஸ்க்ரோல் பண்ணப்போ அந்த 1 மேல மறைஞ்சிருச்சு. பட் நான் இப்போ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னதான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாலும், பின்னாடி உள்ள டெக்ஸ்ட் தான் ஸ்க்ரோல் ஆகுதே தவிர, அந்த 1ங்கிறது அந்த பொசிஷன்ல அப்படியே இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் ஃபிக்ஸ்டு. ஒரு எலமெண்ட்ட ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருறோம். என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டுக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது. அது அதோட பொசிஷன்ல அப்படியே ஃபிக்ஸ்டாவே இருக்கும். அவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இல்ல டவுட் இருக்கா? ஓகே மேம் புரிஞ்சுது. ம். ஓகே. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். நோ மேம். ஓகே. சோ வீட்ல வச்சு ஒரு டைம் பாருங்க. ஓகே. ஆ நான் டாஸ்க் குடுத்துடலாமா? சரி ஓகே. நான் உங்களுக்கு அந்த டாஸ்க்க குடுத்துடுறேன். ம். ஆ ஓகே. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இத எப்படி கிரியேட் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? பார்த்தோனே உங்களுக்கு ஏதாவது தோணுதா? சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லலாம். இந்த ஸ்கொயருக்கு மேல இன்னொரு ஒரு ஸ்கொயர் வந்து இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம படிச்சோமா? நம்ம இன்னைக்கு டாபிக்ல இந்த மாரி யோசிச்சு பாருங்க. இந்த இசட் Z இண்டெக்ஸ். ஓகே, ஓகே. சூப்பர். ரிலேட்டிவ் குடுத்து பண்ணமா? ம். ஓகே. அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வரலாமா? 3 பேரும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே. சோ யார் பண்றீங்களோ பிரச்சனை இல்ல. எல்லாரும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. பட் நாளைக்குள்ள முடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. சோ இத மட்டும் ட்ரை ஓகே. பண்ணுங்க. ஓகே. சோ அத வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஓகே. நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க பண்ணணும். ஓகே. ஓகே மேம். ஸ்கிரீன்ஷாட் ஓகே மேம். எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. சோ நாளைக்கு பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.